எதிர்கட்சிகள் சும்மா இருக்குமா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நீ என்ன செய்யணும்? 2 விஷயத்த செய்யணும். இன்னும் 2 விஷயம் என்னென்னா, முதல்ல அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி என்ன தீர்மானம் போடணும். தண்ணி கொண்டு வந்துடுவீங்களான்னு கேட்குறாரு. இது சினிமாத்தனமான பார்வையாக இருக்கிறது என்பதைத்தான் அவர் பூடகமாக சொல்லியிருக்காரு. நீங்கள் போனவுடனே திறந்து விடுறதுக்கு ஒன்றும் சினிமா கிடையாது. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நதிநீர் எவ்வளோ இருக்குது, அதில் குறைந்தபட்சம் எவ்வளோ தர முடியும். மத்திய ஜல்சக்தி துறை இந்த தீர்ப்பை வைத்து அவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். இவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வேளை பாருங்கள், தண்ணியில் அணையில் இவ்வளோ தான் இருக்குது, எங்களுக்கு குடிநீர் தேவைக்கு அது போதுமானது, நாங்கள் தண்ணீர் தரமாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் விஜயிடம் கர்நாடக முதலமைச்சர் சொல்லிவிட்டார் அப்படின்னா அதுதான் செய்தி ஆகும். ஏற்கனவே அரசு 2 அரசு அதிமுக அரசில் அடையாளம் காணப்பட்டு திமுக அரசால் நிலம் கையகப்படுத்தப்பட்ட இடம் தான் பன்னூர் பரந்தூர். சரி, இப்போ உங்கள் ஆட்சியில் வந்து வேண்டான்ட்டீங்க, புதிய இடம் எங்கே? அதுக்கு ஏதோ ஒரு திட்டம் அறிவிங்க, மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கும். டிஎஸ்சி இப்போ ஓடுது. எனக்கு தெரிந்து இடைத்தேர்தலுக்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு, இவங்க 2 பேரையும் உள்ள தள்ளுறது தான் திட்டமாக இருக்கிறதுன்னு தகவல் வருது கோட்டையில் இருந்து. இயற்கை உபாதை தவிர வேறு பிரச்சனை. அப்போ இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க தெரியுமா? நீங்கள் பல ஸ்கூலில் எடுத்து போய் பாருங்கள், வீடியோ எடுத்து போட்டிங்கன்னு வச்சுங்க, ஸ்டிங் ஆப்ரேஷன் இல்லை, பர்மிஷனோட போட்டிங்கன்னு நொந்து போயிடுவாங்க. ஸோ கழிப்பறை கிடையாது, பெருக்குவதற்கு ஆயாக்கள் கிடையாது, வாட்ச்மேன் கிடையாது, குறைந்தபட்ச அடிப்படை வசதிகள் கிடையாது. நீங்கள் பிரியாணி தயவுசெய்து போடாதீங்க, போடுங்க, இதெல்லாம் சரி பண்ணிட்டு போடுங்க. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் பிளாக் அண்ட் ஒயிட் ஊடகத்தின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போது தமிழ்நாட்டில் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து காவிரி விவகாரம் தான். முதலமைச்சர் வந்து இன்றைக்கி இன்னும் போகிறதா முடிவெடுக்கலைங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் சீடர் நிர்மல்குமார் கூட பேசியிருக்கிறாரு. இருந்தாலும் அவர் போகிறாரோ இல்லையோ, காவிரி மேலாண்மை வாரியம் 15 நாளைக்கு 4 டீம்ஸ் தண்ணீர் திறந்துருங்கன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது, திறக்கவே முடியாதுன்னு அனைத்து கட்சி கூட்டம் போட போகிறேன்னு டி.கே. சிவகுமார் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நடக்கிறது என்ன சார்? தண்ணி கிடைக்குமா கிடைக்காதா? டெல்டா பகுதியெல்லாம் வந்து காலியாகிட்டு இருக்குன்றாங்க. 2 விஷயத்தை முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்துகிறோம். ஒன்று வந்து கர்நாடகாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்களா இல்லையா, முதல் பேச்சுவார்த்தை. 2வது, நீங்கள் மத்திய ஜல்சக்தி துறை இணையமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு பல்ட்டி அடிச்சிருக்கார். ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர் மேகதாது அணை கட்ட கர்நாடகத்திற்கு எந்த அனுமதியும் தேவையில்லை அப்படின்னு தீர்ப்பில் இருக்குன்னு சொன்னார்ல, அந்த விவகாரத்தின் போதே முதலமைச்சர் விஜய் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கும். இப்படி சொல்கிறது எப்படி? 3-4 ஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்டில் அவன் அணை கட்டுவதற்கு வந்து எந்த தடையும் இல்லை, யார் அனுமதியும் தேவையில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ மத்திய அரசுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. இந்த 2 விளக்கத்தை தயவுசெய்து சொல்லணும். கர்நாடகாவுக்கு போங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க, நடத்தாமல் போங்க, இல்லை என்ன திட்டம் வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு போங்க. ஆனால் நீங்கள் எல்லா விஷயத்திலும் ஏதோ மத்திய அரசினுடைய ஆதரவோடு செயல்படுவது போல தோற்றத்தை ஏற்படுத்துது தெரியுமா? அது ரொம்ப பெரிய டேஞ்சரஸ் உங்களுக்கு. ஏன்னா நீட் கொள்கை விவகாரத்தில் நீங்கள் வந்து திக நடத்துகிற பிரச்சாரத்தை தடை செய்கிறீங்க. 2வது, இந்த மேகதாது விவகாரத்தில் முதலமைச்சர்கிட்ட ஒரு தெளிவான ஒரு பார்வை அறிக்கை இன்னும் வரல. திமுக ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிட்டாங்க ஆகஸ்ட் 3. ஆமாம், தஞ்சாவூரில் நடத்த போகிறாங்க. அப்போது நீங்கள் மெல்ல மெல்ல உங்கள் கைப்பிடியில் இருக்கிற சில விஷயங்களை நீங்கள் வந்து அப்படியே விட்டுட்டு போகிறீங்க. இது சரியா இல்லை. நீங்கள் இப்போ எல்லா விவசாயிகளும் போராடுவாங்க. இப்போ வந்து தண்ணீர் திறக்க வேண்டும், அங்கே தண்ணீர் இல்லை என்பது வேறு விஷயம். அங்கே வந்து இப்போ நாளைக்கு ஒன்று வேணாங்க, அடுத்த வாரத்தில் பயங்கரமாக மழை பெய்யுது, கர்நாடகாவில் தண்ணி நிரம்புது. இப்போ இன்றைக்கி கர்நாடகாவில் போராட்டம். அங்கே இருக்கிற கன்னட அமைப்பினர் மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று போராட்டம், தண்ணீர் திறக்கக்கூடாது என்று போராட்டம். அதுக்கு வந்து பதிலடி அங்கே தமிழ்நாடு நடத்துவாங்களா இல்லையா? எதிர்கட்சிகள் சும்மா இருக்குமா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் என்ன செய்யணும்? 2 விஷயத்த செய்யணும். இன்னும் 2 விஷயம் என்னென்னா, முதல்ல அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி என்ன தீர்மானம் போடணும். அந்த தீர்மானம் உடனே நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் என்ன சொல்லுது, கூட்டணி கட்சிகள் என்ன சொல்லுது, இதை வைத்துக்கொண்டு மத்திய அரசுக்கு ஒரு டெலிகேஷன், கர்நாடகா ஒரு டெலிகேஷன் உங்கள் தலைமையில் கூட்டு போங்க, தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக கூட்டணி கட்சிகள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். காரணம், உங்கள் கூட்டணி அரசில் பங்கேற்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் பே. சண்முகம்
கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக. மேடையிலே பேசுகிறாரு. ஆமாம், கர்நாடகாவுக்கு போய் என்ன கொண்டு வர போகிறீங்க, தண்ணி கொண்டு வந்துடுவீங்களான்னு கேட்குறாரு. இது சினிமாத்தனமான பார்வையாக இருக்கிறது என்பதைத்தான் அவர் பூடகமாக சொல்லியிருக்கார். நீங்கள் போனவுடனே திறந்து விடுறதுக்கு ஒன்றும் சினிமா கிடையாது. ஸோ தெளிவான ஒரு அறிக்கையை முதலமைச்சர்கள் வெளியே விடணும். போறாரு போல மத்திய அரசுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது, இப்போது மத்திய காவிரி மேலாண்மை வாரியம் என்ன சொல்லிச்சு, உண்மையிலே அங்கே என்ன நிலைமை. 2 தடவை பேச்சுவார்த்தை நடத்தி 2 குழு போயிட்டாங்க, 2 தடவை பேச்சுவார்த்தை நடத்தி தள்ளி வைக்கிறாங்க. தண்ணி வருமா வராதான்? மேட்டூர் அணை இன்னும் திறக்கலை. வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி திறக்கணும். இது வரைக்கும் திறக்கலை. ஜூலை ஆகிப்போச்சு. இப்போ நாளைக்கு அங்கே மழை பெஞ்சு தண்ணி பாதி வந்தால் கூட திறக்க மாட்டாங்க. காரணம், கர்நாடகாவில் பெரிய போராட்டம் வெடித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த மாநில மக்களுக்காக அந்த ஸ்டேட் வந்து வேற ஒரு அரசியல் பண்ணும். அப்போ தமிழ்நாட்டு அரசியல் எப்படி நீங்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டும், எப்படி எடுத்துக்கிட்டு போகணும், அது ரொம்ப முக்கியம். இல்லை, இதில் வந்து பொறுமையாக தான் இருக்க முடியுங்க. ஒரு முதலமைச்சர் எடுத்தவங்க வந்து முடிவு பண்ணக்கூடாது. இங்கே அங்கே 1.5 கோடி தமிழர்கள் இருக்கிறாங்க, இங்கே கன்னடர்கள் இருக்கிறாங்க, நம்ம எங்கன்னா வேணால் பேசிட்டு போகலாங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க தாவேக ஆதரவாளர்கள். அமைதியாக தான் இருக்க முடியுமா? இல்லை, அமைதியாக இருப்பது இல்லாமல் போகுது என்பது இதில் அந்தந்த ஸ்டேட்டில் நடக்கிற போராட்டமாக இருக்கலாம், எதிர்பார்க்கலாம். இதுக்கு நம்ம இதில் முடிச்சு போட முடியாது. இப்போ மத்திய அரசு ஒரு தெளிவான பார்வை, ஏற்கனவே நீங்கள் ஒரு ஆறு நதிநீர் இதெல்லாம் வந்து ஒரு மாநிலத்துக்கு சொந்தமானது, ஒரு ஊருக்கு சொந்தமானதெல்லாம் வச்சுக்க முடியாது. இப்படி இருக்கும்போது இந்த விவகாரத்தை மத்திய அரசு திறமையாக கையாளணும். இப்போது அங்கேயும் பாஜக அரசு இல்லை, இங்கேயும் பாஜக அரசு இல்லை, கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் அங்கே பாஜக அரசியல் செய்யும், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நதிநீர் எவ்வளோ இருக்குது, அதில் குறைந்தபட்சம் எவ்வளோ தர முடியும். மத்திய ஜல்சக்தி துறை இந்த தீர்ப்பை வைத்து அவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். இவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வேளை பாருங்கள், தண்ணியில் அணையில் இவ்வளோ தான் இருக்குது, எங்களுக்கு குடிநீர் தேவைக்கு அது போதுமானது, நாங்கள் தண்ணீர் தரமாட்டோம் அப்படி என்று முதலமைச்சர் விஜயிடம் கர்நாடக முதலமைச்சர் சொல்லிவிட்டார் அப்படின்னா அதுதான் செய்தி ஆகும். தண்ணீர் தர மறுத்தது, தண்ணீர் தரமாட்டோம் என்று முதலமைச்சர் விஜயிடம் சொல்லிவிட்டார் அப்படின்னா அதான் ஃபிளாஷ் நியூஸ், அது நெகட்டிவ் ஆகும். நீங்கள் போன பிறகு அந்த வார்த்தை தான் வரும். அவங்க ஒன்றே தந்துடுவாங்க, ஆனால் தரப்பாரா இல்லை தரப்போறாரா? கிடையாது. ஒருவேளை பாசிட்டிவாக திங்க் பண்ணலாம், விஜயால முடியும்பா, அவர் வந்து அடுத்த எம்ஜிஆர்ப்பா, அவரால் முடியும்பான்றாங்கல்ல. இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு புகழ் வந்து ஏற்கனவே நீங்கள் அடைஞ்சிட்டீங்க, உச்சபட்ச புகழ் அடைஞ்சிட்டீங்க. ஆனால் அரசியலில் தனி மனித புகழை வந்து அடையவே முடியாது. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ பேர் அறிஞர்கள், ஆங்கில நாட்டு எழுத்தாளர்கள் சொல்லாத வார்த்தையே கிடையாது. யாரெல்லாம் உச்சத்தில் வைத்து கொண்டாடப்படுகிறார்களோ அவர்கள் ஒரு நாள் இறக்கி வைக்கப்படுவார்கள். இது நியதி. ஆமாம், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், இயற்கையும் கூட எதுவாக இருந்தாலும் உச்சத்தில் வைத்து கொண்டாடப்படுகிற அந்த நிலை இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் ஒரு நாள் நம்மளை இறக்கி வைப்பாங்கன்னு. உலகத்தில் ஒன்றும் புதுசு கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அரசியலில் நீங்கள் தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணியை கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நம்பினீங்கன்னா நம்ம அதுக்கு மேலே பதில் கிடையாது. உங்ககிட்ட அதிகாரி என்ன சொல்கிறாங்க, இது வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி டெலிகேட்னு கூப்பிட்டு போங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க, டிரான்ஸ்பரன்சியாக இருங்க. அந்த கர்நாடகா என்ன சொல்லுது, காவிரி நதியில் என்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறார் எல்லாம் நாளைக்கு தெரியணும். இல்லைன்னா நீங்கள் மூடி மறைத்து பேசுகிற பேச்சுவார்த்தையால் பலன் கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பை சம்பாதிக்க போகிறீர்கள், வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை, எனக்கு இதில் ஒரு டவுட் ஒன்று இருக்குது சார். இப்போ பாமகவின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட டாக்டர் அன்புமணி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, ராகுல் காந்தியால் முடியுங்க, அவர் வராருல்ல, அவர் வரப்போறாருல்ல, அவர்கிட்ட போய் டிகே சிவகுமார் போய் பேச சொல்லுங்க, ஏங்க என்ன வேணும் பண்ணுங்க, பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க, சுமூகமான முடிவை பண்ணி கொடுக்க சொல்லுங்க. மாணிக்கம் தாக்கூரை பார்த்து நான் கேட்குறேன், இல்லை தனிச்சா நின்று உங்களால் ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அரசியல் ரீதியாக பேசுகிறாரு. பதிலுக்கு அவர் ஏன் உங்கள் குடும்ப சொல்லுறாரு, மோடியில் ஒப்புதல் இல்லாமல் கட்டவே முடியாது அணைய, அவர்கிட்ட போய் சொல்லுங்க பார்ப்போம். சிபிஐ வழக்கை பார்த்து பயமான்னு கேட்குறாரு. 2 பேரில் யாரோட வாதம் சரியானது? அதாவது 2 பேர் வாதமும் சரியில்லை. நீங்கள் இது போய் ராகுல் காந்தி தலையிட்டால் தண்ணி வரும், மோடி தலையிட்டால் தண்ணி வரும். மோடி தான் நம்ம மத்தியில் பிரதமராக இருக்கார். இது வரைக்கும் அவர் இருந்து என்ன செஞ்சிட்டாரு தமிழ்நாட்டுக்கு? ஒருவேளை தமிழ்நாட்டில் ஒரு 2 எம்எல்ஏ ஜெயிக்கணும், 2 எம்பி ஜெயிக்கணும் ஆசைப்பட்டா என்ன பண்ணும்? 2 மாநிலத்துக்கு இருக்கிற உறவுகளை சரி செய்வதற்கு மோடியை உக்காந்துருக்கலாமே. நீங்கள் ஒரு பொதுவான மனிதராக இருந்தால் என்ன செய்திருக்கணும்? இப்போ ராகுல் காந்தி தலையிட்டு சிவகுமார் கேட்டுருவாரா? என்ன கேட்பாரு? அவங்க ஸ்டேட்டில் யார் எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், அது கூட கேட்பார்.
சார் தண்ணி விட்டால் காங்கிரஸ் அழிஞ்சு போயிடும் சார், தமிழ்நாடு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிக்காதுன்றாரு. அதனால கடாவில் வாழ முடியும். யாரும் இந்த அரசியல் விவகாரத்தில் தலையிட்டு அந்தந்த மாநில அரசியல் வந்து கொதிப்படைகிற அரசியல். இப்போ நீங்கள் அதான் சொல்லணும், அந்த மாநில மக்களை முதல்ல வந்து தன்மைப்படுத்தணும். நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன நிலைமை, தமிழ்நாட்டில் கன்னடர்கள் வாழ்கிற நிலைமையில் எவ்வளோ பேர் தொழிலதிபராக இருக்கிறாங்க, எவ்வளோ மக்கள் வாழ்கிறார்கள், அதே போல் இங்கே இருக்கிற தமிழர்கள் அங்கே எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க, எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கணும். பரஸ்பரம் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எவ்வளோ வருஷங்கள் சண்டை போட்டுக்க முடியும்? இருக்கவே முடியாது. நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா உங்கள் தூக்கம் கெட்டு போச்சு, நீங்கள் நிம்மதி வாழ முடியுமா? வீட்டுக்கு போய் தூங்குறதே அந்த 8 மணி நேரம்னு வச்சுங்களேன். சென்னை போகிற பெருநகரங்களில் பக்கத்து வீட்டில் தகராறு பண்ணிட்டீங்கன்னா, செருப்பு விடுறதுல தகராறு, குப்பை கொட்டுறதுல தகராறுலாம் வரும்ல, நீங்கள் போய் ராத்திரியில் தூங்க போகும்போது தூக்கம் வராது. என்னடா ஒரு பிரச்சனையாக இருக்கேன்னு தோணும். ஆமாம், ஏன்னா வீட்டுக்கு வந்தவொடனே வீட்டு அம்மா சொல்லுவாங்க, ஐயோ இப்படி செருப்பு இங்கே வச்சு, செருப்பு இங்கே வச்சுட்டாங்க, குப்பை இங்கே கொட்டிட்டாங்க, நான் இங்கே தள்ளி வச்சேன், ஒரே தகராறுன்னு வச்சுங்களேன், தூக்கமே வராது. ஸோ பக்கத்து ஸ்டேட் அந்த மாதிரி தான். நீங்கள் புரிஞ்சுக்கணும், பக்கத்து ஸ்டேட்டுடைய உறவுகளை சரி செய்வதற்கு முதலமைச்சர் விஜய் எவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்தலாம். சார் காலத்துக்கும், ஏன்னா எனக்கு இன்னும் 20 வருஷம் அரசியல் இருக்குது, 25 வருஷம் அரசியல் இருக்குது. ஸோ நான் வந்து மெல்ல வந்து பேசி சரி செய்ய முடியும் நம்பிக்கை விஜய்க்கு இருந்தால் நாட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு போங்க, தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் போய் ரிவர்ஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் அரசியலில். அதுவும் கர்நாடகா பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும், கர்நாடகா மக்கள் அந்த அரசியலை வந்து ஏன் கையில் எடுக்கிறாங்கன்னே தெரில. இப்போ நீங்கள் பாருங்க, ஒன்று இல்லைன்னா பஸ்ஸு உள்ளே விட மாட்டாங்க. போன வாரம் பஸ்ஸு உள்ளே விடல. உண்மை. உடனே ஓசூரில் இறங்கி நடந்து போனோம், இல்லை பெங்களூர் பார்டரில் இறங்கி நடந்து போனோம். கொடுமையாக இருக்குது. அப்படி வாழ முடியுமா இன்னைக்கு இருக்கிற உலகத்தில்? அப்படி ஒரு முடிவு எடுத்தால் வாழ எல்லாரும் டிபெண்ட் பண்ணி தான், ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் முக்கியம். இங்கே இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டிலேருந்து கரண்ட் போகுது, கரண்ட்டு நெய்வேலியில் வந்து அப்படி சுவிட்ச் பாக்ஸை கீழே இழுத்து விட்ருவோம், அவங்களாம் கரண்ட் இல்லாமல் சாப்பிட்டோம், இப்படிலாம் பேசினாங்க. இதெல்லாம் முடியவே முடியாது, எல்லாமே பொது. இப்படி இருக்கும்போது இந்த விவகாரத்தை நீங்கள் சொன்ன ராகுல் காந்தி, மோடி கட்சிக்கு அப்பாற்பட்டு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு, அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு உக்காந்து பேசுவதற்கு ஒரு குழு வேணும். அதுதான் ஏற்கனவே நம்ம மூத்த பத்திரிகையாளர் மணி சொன்ன மாதிரி, ஒரு காவிரி குடும்பம் என்ற ஒரு அமைப்பு ஏற்கனவே ஒரு அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் தொடங்கி வைத்தார். அதை வைத்துக்கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இது பெரும் போராட்டம் தான். இது சரி பண்ண முடியுமா? ஏன்னா தண்ணி வறண்டு போனால், அந்த பக்கம் வறண்டு போனால் தண்ணி வராது, எதார்த்தம் நமக்கும் தெரியும். ஆனால் அப்படி பேச வச்சிங்களேன், நீங்கள் தமிழின துரோகின்னு ஒரு முட்டை குத்திடுவான். இப்படி புரியுது, தமிழின துரோகின்னு குத்திட்டா அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். வம்படியாக நீங்கள் வந்து கத்தணும் இவங்களுக்கு. அது வந்து உண்மை என்ன, யதார்த்தம் என்ன, அதை போய் யார் பார்க்குறது? அதுக்காக ஒரு குழு போயிட்டு வரட்டும், விஜய கூட போட்டு அந்த டேமை சுற்றி பார்க்கட்டும். அங்கே இருக்கிற தண்ணி வந்து பெங்களூரு குடிநீர் தேவைக்கே போதுமானது அவர்களும் சொல்லட்டுமே. போய் பார்த்தேன், அவர் சொன்னால் மக்கள் கேட்டுப்பாங்களா? கேட்டுக்கிட்டோம். ஏன்னா விஜய் சொன்னால் தமிழ்நாடு மக்கள் கேட்கிற மனநிலையில் இருக்கிறார்கள். பார்ப்போமே, போயிட்டு சார். என்னன்னா எனக்கு இந்த என்ன விமர்சனம் பொதுவாக வைக்கிறாங்கன்னா, விஜய் அவர்களுடைய ஆட்சியில் ஒரு டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட் கிட்ட இல்லை. என்ன பண்ணுறாரு, என்ன போறாரு, என்ன நடக்குது, நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, பத்திரிகையாளர் சூழ்ந்து கேட்குறாங்க. ஜனநாயகன் படத்தை பற்றி கேட்டிருந்தா 10 நிமிஷம் பேசியிருப்பார். நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட தண்ணியை பற்றி கேட்டால் சிரிச்சுக்கிட்டே ஒரு பாட்டு கடந்து போகிறோம். அப்போனா இந்த கவர்மெண்ட் கிட்ட டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு பத்திரிகையாளராக அவங்களோட மதிப்பீடு என்ன? ஏன் இவங்கள்ட்ட வெளிப்படைத்தன்மையே இல்லை? அதாவது ஆட்சிக்கு வந்து விட்டார்கள், சரி, அது வந்து நம்ம வந்து தீர்ப்பு எழுதிய மக்கள் தான். ஆமாம், வந்தாச்சு. ஆனால் நீங்கள் டிரான்ஸ்பரன்சினா ஒவ்வொரு விஷயத்துக்கும் முன்னுக்கு பின் முரணாக மாறி மாறி பேசுகிறார்கள். இதுதான் சிக்கல். எப்படின்னா, ஆட்சிக்கு வந்து புதிர்கள் நிர்வாகம் என்ன, அது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை என்ன, இதெல்லாம் வந்து தீர்மானித்து அதிகாரிகள் கொடுக்குற ரிப்போர்ட் வச்சு தான் பேசணும். இப்போது கர்நாடகாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு போகிறாருன்னு யார் சொல்லணும்? முதலமைச்சர் சொல்லணும். அந்த பெருமையும் அந்த அறிவிப்பும் யாருக்கு போய் சேரணும்? நீர்வளத்துறை அமைச்சர் சொல்கிறார், அதுக்கப்புறம் இல்லைங்கிறார். போறாரா இல்லையா? இப்போ நிர்மல்குமார் சொல்கிறாரு, ஆமாம், இன்னும் முடிவு செய்யலைங்கிறார். அப்போ எது உண்மை தெரியல. அப்போ ஏன் இந்த பேச்சு வந்தது? இப்போது டாஸ்மாக் வந்து தனியார் மயம் அப்படின்னு சொல்லி செய்திகள் வருகிறது. அவரே சொன்ன மாதிரி தான் வருது, என் அமைச்சரே ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி வருது. ஆனால் நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காரு? தனியார் மயம் இல்லை, பார்களை மேம்படுத்துவோம், டாஸ்மாக் பார்களை இன்னும் தரம் நவீனப்படுத்துவோங்கிறார். இப்போ எது உண்மை? என்ன ஏதோ நடக்குது, அறக்குறையாக தெரிஞ்சுக்கிட்டு வெளியே சொல்கிறாங்க.
இதுதான் சிக்கல். இல்லை, ஆய்வுக்கு போகிறாரு, மெட்ரோவில் போய் மக்களோட பயணிக்கிறாரு, மக்களோட வாஞ்சையாக பேசுகிறாரு, பழகிறாருங்கிறாங்க. ஆனால் ஏன் ஊடகங்களை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு, ஒரு கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு, ஏன் பேச மாட்டேங்கிறாரு? இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி தான். ஆனால் மக்கள் இந்த சிலாகிப்பு இருக்குல்ல, மெட்ரோவில் பார்த்தால் போதும் பேச்சே வரவில்லை, கையை தொட்டு முத்தம் கொடுக்கறது, என் அன்பு மகனை பார்த்துட்டேன். இந்த ஹீரோ வர்ஷிப் வேறுங்க. நீங்கள் ஹீரோ வர்ஷிப் வேறு. இதெல்லாம் அரசியலில் பயன் கொடுக்கும் என்று நம்பினால் அதை விட ஒரு பெரிய பாதகம் எதுவுமே கிடையாது. ஸ்டாலின் கூட தான் போய் பார்த்தாரு மெட்ரோவில், எல்லாம் சுற்றி பார்த்தாரு. இதெல்லாம் அறத பசான விஷயம், புரியுதுங்களா? மெட்ரோவில் பயணிப்பது, மக்களோட மக்களாக ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளுது, செல்ஃபி எடுத்துக்கொள்ளுது. ஸ்டாலின் படம் மட்டும் செல்ஃபி எடுக்காமல் இருப்பாங்களா சொல்லுங்கள்? தெரிஞ்சோ தெரியாமலே யாராவது ஆசைப்படுவாங்க, எடுப்பாங்க. இந்த மோகம்லாம் வேற. நீங்கள் மெட்ரோவில் பயணித்தீர்கள், எல்லா விஷயம் ரைட்டு. ஆனால் திட்டங்களில் என்ன நடக்குது அதான முக்கியம். அதானே கேட்குறீங்க. கர்நாடகாவுக்கு போகிறீங்களா இல்லையா? முதலமைச்சர் அலுவலகம் சொல்லணும், முதலமைச்சர் அறிவிக்கணும். மீடியா கிட்ட பேச மாட்டேன்னு கேட்குறீங்க. யார் போய் கேட்குறது? யார் போய் அவருக்கு சொல்கிறது? இன்னும் சொல்ல போனால் பிரிண்ட் மீடியா கூப்பிட்டு பேசுங்க, எலக்ட்ரானிக் மீடியா கூப்பிட்டு அடுத்து பேசுங்க, உங்களுக்கு பிடித்தமான ஒரு 10 பேர் கூப்பிட்டு பேசுங்க, பல நல்ல தகவல் வரும். யார் போய் சொல்கிறது அவருக்கு? சார், இப்போயே அவருடைய அந்த 10வது மாடிக்கு, நாமக்கல் மாளிகையில் 10வது மாடிக்கு அவருடைய கடலை பார்த்த மாதிரி அலுவலகத்தை மாற்றுறாரு. அதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சு. அங்கே இருக்கிற ஊழியர்கள் சங்கம் ஏங்க இப்படி மாற்றினீங்கன்னா பட்ஜெட் டைமில் பெரிய பிரச்சனை ஆகுங்க, எங்களால் சரியாக வேலை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க? எதுவுமே தெரியல. அப்போ எதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்திருக்குதா சார் நீங்கள் பார்த்த வரைக்கும் ஹிஸ்ட்ரிஸில்? அதாவது முதல்ல தலைமைச் செயலகம், அந்த அரசு ஊழியர்கள் அங்கெல்லாம் உட்கார்ற இடம்லாம் இடம் பற்றாக்குறை, வண்டி நிறுத்த முடியாது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு இடம் இருக்காது. அந்த 10 மாடி கட்டடம் நம்மெல்லாம் நினைப்பாங்க, நாமக்கல் கவிஞர் மாளிகை. நாமக்கல் கவிஞர் மாளிகை 10 மாடி கட்டடத்தில் அறை இருக்கும். ஆமாம், அறைக்கு வராண்டா இருக்குல்ல, வராண்டாலே ஊழியர்கள் உட்காந்துருப்பாங்க, அரசு ஊழியர்கள். அதிகாரிகள் மட்டும் உள்ளே இருப்பாங்க, அரசு ஊழியர்கள் வராண்டா இருப்பாங்க. ஃபைல்லாம் வெளியே இருக்கும், இடமே கிடையாது, இடப்பற்றாக்குறை. நீங்கள் தமிழ்நாட்டுடைய அரசின் துறைக்கு எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டரைஸ் பண்ணாலும் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுதான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பே இடத்த மாற்றணும். ஜெயலலிதா அவர்கள் முயற்சித்தார்கள், ஆனால் கல்லூரியினால அது எதிர்ப்பு வந்தது. அதுக்காக அண்ணா யூனிவர்சிட்டிக்கிட்ட போனாங்க, அப்புறம் தரமணிக்கு போனாங்க, கட்டவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே கட்டினாரு, ஹாஸ்பிட்டல் ஆச்சு, கலைஞர் கட்டுது. ஸோ இந்த குழப்பங்கள் இருக்குது, இடப்பற்றாக்குறை தான். இப்போ இவர் கடலை பார்த்து அமர வேண்டும், பரவாயில்ல. இங்கே அசம்பிளி இருக்கிற இடத்துல தான் முதலமைச்சர் அலுவலகம், டக்குன்னு இறங்கி வரலாம். இவர் இளமையானவர், முன்னாடி இருந்தவங்க வயதானவர்கள். ஒரு 2000-3000 ஸ்டெப்ஸு இல்லை ஒரு 4000 ஸ்டெப்ஸ் நடந்து வரதுக்கு அவங்க கஷ்டப்படுவாங்க. இவர் குயிக்காக நடந்து வந்துடுவார், கேரிடாரில் வரலாம். இல்லை அது அவருக்கு பிடித்தமானதாக கூட இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஜோசியம் தான் காரணங்கிறாங்க சார். அது ஜோசியமோ இல்லை கடலை பார்த்து அமர வேண்டும் என்றது இவர் விருப்பமோ நமக்கு தெரியாது, தனிப்பட்ட விருப்பமா சரி இல்லை வாஸ்தான் நம்ம விட்டுருவோம். ஆனால் இந்த இடப்பற்றாக்குறைக்கு என்ன முடிவு எடுக்க போகிறீங்க ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லை, தலைமைச் செயலக அரசு ஊழியர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. எங்களை எங்கே உட்காருது? இப்போ நீங்கள் இடத்த மாற்றுறீங்க. இப்போ செய்தித்துறை தூக்கி கலைஞர் மாற்றுறாங்க. அது பெரிய கம்யூனிகேஷன் கேப். செய்தித்துறை தான் அது நம்ம செய்தித்துறை டம்மியாக நினைக்கலாம், ஆனால் அது மூலிமா தான் ப்ரெஸ் ரிலீஸ் வரும், அது மூலிமா தான் பல விஷயங்கள் நிகழ்ச்சிகளை கவரேஜ் செய்வதற்கு இங்கிருந்து அதிகாரிகள் அங்கே ஓடணும். அங்கேருந்தால் பிரச்சனையே கிடையாது. கலைவாணர் அரங்கத்துலேருந்து எல்லா மீட்டிங் அதிகாரிகள் எல்லா ஃபைலை தூக்கின்னு ஓடணும், என்டையர் டீம் ஓடணும். இது சிக்கல் இருக்கிறது. இதற்கு இடத்தை மாற்றுவதற்கு ஒரு நல்ல இடம் தேர்வு செய்வதற்கு முதலமைச்சர் திட்டம் வைத்திருக்கிறாரா, அதிகாரிகள் திட்டம் வைத்திருக்கிறார்களா தெரியாது. இது இப்போது ஏர்போர்ட் விவகாரத்தில் முதலமைச்சர் என்ன நினைக்கிறார் யாருக்கா தெரியுமா? ஐடியா கேட்டிருக்கலாம். இது வரைக்கும் எதை சொன்னாரா? மத்திய அரசு சொல்லிச்சு எங்களுக்கு இன்னும் எதுவும் அங்கிருந்து தகவல் வரல, பறந்து கைவிடப்பட்டது இல்லை கைவிடப்படவில்லை, ஒன்றும் தெரியலையே. தமிழ்நாட்டுக்கு ஒரு தொழில் வளர்ச்சி வேணும் அப்படின்னா ஏர்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே இரண்டு அரசு, அதிமுக அரசில் அடையாளம் காணப்பட்டு திமுக அரசால் நிலம் கையகப்படுத்தப்பட்ட இடம்தான் பன்னூர் பரந்தூர். சரி, இப்போ உங்கள் ஆட்சியில் வேண்டான்ட்டீங்க, புதிய இடம் எங்கே? அதுக்கு ஏதோ ஒரு திட்டம் அறிவிங்க, மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கும். ஒரு தெளிவான பரவாயில்ல, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே ஒரு பெரிய ஸ்கீமோடு வந்திருக்காரு, இந்த இடத்துல ஒரு 4 ஆண்டுகளில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு ஒரு 3 ஆண்டுகளில் கட்டப்பட்டு
இது வந்து இதுக்கு வரும், செயல்பாட்டுக்கு வரும் சொல்லுங்கள், தப்பு கிடையாது. இவர் அமைதியாக இருக்கிறதே ஒரு வியூகமா சார்? இது ஒரு ஸ்ட்ராட்டஜியோ, புதிய அணுகுமுறையோ? நமக்கு இல்லை, அமைதியாக இருக்கலாம் வந்து 2.5 மாதம் தான் ஆகுது. இதில் அமைதிக்கு என்ன நான் கேட்குறேன், சில திட்டங்களை நீங்கள் அறிவிக்கும் போதே நீங்கள் வந்து இது எப்படி நிலத்தை எடுத்தால் வந்து கோச்சிக்கிறாங்க, அரசு ஊழியர்களை கோச்சிக்கிறாங்களே, இடப்பற்றாக்குறை, எங்களை எங்கே மாற்றுறீங்க, எங்கே இப்போ 10வது ஃப்ளோர் ஃபுல்லாக அவர் எடுத்துக்கிறாருன்னா 10வது ஃப்ளோரில் ஒரு 8 ஆஃபீஸ் இருக்கும். 8 ஆஃபீஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் வேலை செய்வாங்க. அந்த 250 பேர் எங்கே போடுவீங்க? எங்கே இடப்பற்றாக்குறை எங்கே போகும் அது? ஸோ இப்போ இந்த குழப்பங்கள் இருக்குல்ல, இப்போ இந்த குழப்பங்களுக்கு தீர்வோடு நீங்கள் அணுகணும். மற்ற அரசு மாதிரி எடுத்தோம் கவிழ்த்தோம் நீங்கள் போகிறதும் சிக்கல் தான். இந்த ஆட்சியில் குறிப்பாக போன ஆட்சியில் இருந்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் டிவிஎஸ்சி வந்து தொடர்ச்சியாக வந்து பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணிட்டாங்க, நல்லாவே தெரியுது. கரூரில் எங்களுக்கு ஒரு பழுதி இருக்கிற வேலை இருக்குன்னு வெளிப்படையாகவே அமைச்சர் ஆதவர்ஜனா வந்து பேசினார். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்கன்னு டார்கெட் பண்ணாங்க. எதுவும் ஆதாரம் எதுவும் சிக்கலை, பத்திரிகையாளராக கொண்டு விசாரணை பண்ணாங்க. இப்போ வந்து செந்தில் பாலாஜியோட வீட்டில் போயிட்டு பல இடங்களை ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டாஸ்மாகில் சிக்குவார் அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது இவர் தூக்கி உள்ளே வைக்கிறதா அவங்க நோக்கன்ற மாதிரி செயல்படுறாங்களே, அது நோக்கி தான் பயணிக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு இது இருக்கா, முகாந்திரம் இருக்கா? இல்லை, டாஸ்மாகில் வந்து அது ஒரு பணம் கொழிக்க கற்பக விரிச்சம். அதில் வந்து உலுக்கி எவ்வளோன்னு எடுத்துக்கலாம். எல்லா ஆட்சி காலத்தில் நடந்தது தான் திமுக நடந்தது. சரி, திமுகவில் கொஞ்சம் திட்டம் போட்டு எலாபரேட் பண்ணாங்க. அந்த டாஸ்மாக் வந்து எலாபரேட் பண்ணி வசூல் பண்ணாங்க, ஒரு உண்மை. ஸோ ஓட்டுக்கு பணம் கொடுக்குற அந்த கலாச்சாரத்துக்காக இப்படிலாம் உருவி இல்லான்னு நினச்சாங்க. அது ரிவர்ஸாக போச்சு. இப்போது 2017 16-17 தொடங்கின அந்த வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையில் முடித்து வைக்கப்பட்டது. ஆனால் இவங்க இடி தான் எஃப்ஐஆர் போட்டாங்க, டிவிஎஸ்சி போடல. டிவிஎஸ்சி வந்து ஏற்கனவே லூஸ் சேல்ஸில் போட்டது 400 ரூபா கேஸு, 1000 ரூபாய் கேஸு, அதாவது செக் பண்ண சர்ப்ரைஸ் செக் பண்ணாக்கா அங்கே பணம் கூடுதலாக இருந்தது. இதுக்கெல்லாம் வழக்கு போட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கேஸை கிளப் பண்ணால் 40 கோடி வரும். 40 கோடிக்கு இடி வந்துடுச்சு. அப்போ வந்து திமுகவுக்கு நெருக்கமாக இருந்த, திமுக தலைமைக்கு நெருக்கமாக இருந்த ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன், அப்புறம் அந்த எம்டி டாஸ்மாக் எம்டி விசாகன், இவங்க மேரெலாம் வந்து விசாரணைக்கு போனாங்க, ரைடு போனாங்க. ரைட்டு. ஆனால் இப்போ அந்த வழக்கு டிவிஎஸ்சி போட்டிருக்கு. டிவிஎஸ்சி இப்போ ஓடுது. எனக்கு தெரிந்து இடைத்தேர்தலுக்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு, இவங்க 2 பேரையும் உள்ள தள்ளுறது தான் திட்டமாக இருக்கிறதுன்னு தகவல் வருது கோட்டையிலிருந்து. சிஎம்டியில் எவ்வளோ லஞ்சம் வாங்கினார்கள் இதெல்லாம் ஒரு டீம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து டாஸ்மாகில் என்ன பண்ணாங்கன்னு கண்டிப்பாக செந்தில் பாலாஜியும் சேகர் பாபும் கைது செய்வது என்பது லட்சியமாக இருக்குது. இடைத்தேர்தலுக்கு முன்பாக அதை வைத்து தான் இடைத்தேர்தலை அணுகுவது என்பது இவருடைய நோக்கமாக இருக்கிறது. சில அமைச்சர்களுடைய செயல்பாடுகள், குறிப்பாக ரமேஷ் போன்றவருடைய செயல்பாடு, அப்புறம் ராஜ்மோகன் போன்றவருடைய செயல்பாடெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வைக்கிறதா இருக்குது. லோகேஷ் போன்ற செயல்பாடுகள்லாம் அதில் கல்வித்துறை சார்பாக ஓரளவு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறாரு. வெளியில் வந்து பேசுகிறாரு, அவராச்சு தமிழ் தேவாலயத்துக்கு கொடுத்தெல்லாம் பேசுகிறாரு. இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி போடலாம், நாங்கள் மாணவர்களுக்கு கொடுக்க போகிறோம்லாம் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. சில அமைச்சர்களுடைய செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நிவர்த்தி அளிக்கிறதா? எப்படி ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய மதிப்பீடு எப்படி இருக்குது? அமைச்சர் ராஜ்மோகன் மட்டும்தான் பல இடங்களில் பேசுகிறார், பேட்டி தருகிறார். ஏதோ ஒரு இப்போ மீடியாவுக்கு வந்து தீனி போடுகிறார், தப்பு கிடையாது. சில விஷயங்களுக்கு பதில் சொல்லுகிறார், சில விஷயங்களுக்கு மழுப்பலாகவும் சொல்லிவிட்டு போகிறார். அது அவருக்கான நெருக்கடி ஒன்று சொல்ல. ஆனால் அந்த சிக்கன் பிரியாணி போடுவதற்கு எனக்கு ஆசை இருக்கிறது, அதுக்கு முதலமைச்சர் வந்து அனுமதி தருவாரான்னு நான் கேட்டு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். நல்லா ஓப்பனாக பேசுகிறாரு. ஆமாம், ரைட், ஓகே, தப்பு இல்லை. வந்து உடனே வந்து பள்ளி மாணவர்களுக்கு சிக்கன் பிரியாணி தருவதற்கு எதிர்ப்பு அப்படி இல்லை. உண்மையிலே தமிழ்நாட்டில் இருக்கிற 35,000 அரசு பள்ளிகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு 10 ஸ்கூலுக்கு போனால் தெரிஞ்சிடும். ஒரு அரசு பள்ளிக்கூடத்திலும் கழிப்பறை சரியாக இருக்கிறதா? டீச்சர்ஸுக்கு இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கா? ஒரு கொடுமை தெரியுமா? அது பல இடங்களில் கழிப்பறை கிடையாது, ஸ்கூல் வாட்ச்மேன் கிடையாது, பெருக்கிற ஆள் கிடையாது, காம்பவுண்ட் சுவரே கிடையாது. காம்பவுண்ட் சுவர் அதான் நீங்கள் அது கூட பரவாயில்லைங்க, பெருக்கிற ஆள் கிடையாது. நீங்கள் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நீங்கள் பசங்களை வந்து வேலையை வாங்க முடியாது. டீச்சர்ஸ்லாம் கைவிட்டு காசு போட்டு வாரத்துக்கு ஒரு முறை டீச்சர்ஸ் வந்து அவங்க லேடிஸை கூப்பிட்டு வந்து, ஏன்னா அவங்க எப்படி இருக்கும், கேர்ள்ஸ் படிக்கிற டாய்லெட் எவ்வளோ முக்கியம், சுகாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இயற்கை உபாதை தவிர வேறு பிரச்சனைகள். அப்போ இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க தெரியுமா? நீங்கள் பல ஸ்கூலில் எடுத்து போய் பாருங்கள், வீடியோ எடுத்து போட்டிங்கன்னு வச்சுங்க, ஸ்டிங் ஆப்ரேஷன் இல்லை, பர்மிஷனோட போட்டிங்கன்னு நொந்து போயிடுவாங்க. ஸோ கழிப்பறை கிடையாது.
பெருக்குவதற்கு ஆயாக்கள் கிடையாது, வாட்ச்மேன் கிடையாது, குறைந்தபட்ச அடிப்படை வசதிகள் கிடையாது. நீங்கள் பிரியாணி தயவுசெய்து போடாதீங்க, போடுங்க, இதெல்லாம் சரி பண்ணிட்டு போடுங்க, தயவுசெய்து போடுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் சத்துணவு படித்து வளர்ந்த மாணவர்கள் இன்னைக்கு எத்தனையோ பதவிகள் உட்காந்துருக்காங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கலாம். ஆமாம், அவங்கள கேளுங்க, உண்மை தெரியும். அந்த ஒருவேளை உணவு போதும், படிப்பதற்கு உணவு போதும், அந்த சிறு உணவு போதும், சத்தான உணவு போதும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே முட்டை போடுற என்னென்னவோ போடுறாங்க, சிக்கன் பிரியாணி போட்டிங்கன்னா நமக்கு தெரியும் எல்லாத்துலேயும் ஊழல். நீங்கள் என்ன ஆசை, நீங்கள் நல்ல திட்டமாக இருக்கலாம், ஆனால் அங்கே சிக்கன் பிரியாணி செய்கிற இடத்தில் என்ன பிரச்சனை? கெட்டு போன பிராய்லர் கோழி வரும், வாந்தி வரும், ஒன்றும் வேண்டாம். ஆவடியில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு போட்ட உணவில் பல்லி, 100 பேர் வந்து பல்லி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டாங்க. நீங்கள் இந்த சிக்கன் பிரியாணி போட்டு 10 ஸ்கூலில் வாந்தி பேதி வந்து கெட்டு போன சிக்கனை போடுவாங்க, ப்ரிப்பரேஷனில் கூட போகிறோம். அதில் வந்து நான் தப்பாக சொல்ல, போடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலை. அந்த ஊழியர்களில் எத்தனை பேர் உண்மையானவர்கள், தரமாக செய்வாங்களா? அதை சுத்தம் பண்ணுறதுல நிறைய ஆட்கள் இருக்கா? ஆத்திர அவசரத்துக்கு ஏதோ ஒன்று போடு செய்யுனாங்கன்னா பசங்களோட பாதிப்பாங்க. தயவு செய்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்துங்கள். பிரியாணி 2ஆம் பட்சம். பல விதமான கருத்தில் தொடர்ச்சியாக பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படி பண்ணுறான்னு பொறுத்து பார்க்கலாம் சார். உங்களுடைய கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. 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 ஒரு சில நண்பர்களே, வணக்கம்.